ஹாய். எங்கள் அண்ணன் வழியில் கூட எனக்கு எங்கள் அண்ணன் பசங்க, எங்கள் அண்ணன் யாரும் எங்களை இன்ன வரைக்கும் கேட்டதே கிடையாது. சாப்பிட்டீங்களா வச்சிங்களான்னு கேட்டது கிடையாது. கொரோனா டைமில் எனக்கு கொரோனா வந்துருந்துச்சு. அந்த டைமில் கூட யாருமே என்கிட்ட வரவே இல்லை. எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு கொரோனா வந்துருமேன்னு அந்த ஒரு பயம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்த்து என்னை கிளியர் ஆகிற வரை என் கூடயே இருந்தாங்க. கூடயே இருந்துட்டு என் கூட வந்தாங்க. அதுலேயே ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் இருந்தாங்க. எப்படின்னா ஜோதின்றவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆனப்போ நகை கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அந்த நகை அப்புறம் எங்கள் அண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் சீட்டு பிடிச்சுன்னு சொன்ன பாருங்க, அதில் அவங்க சேர்ந்துருந்தாங்க. 11 பேர் சேர்த்து விட்டுருந்தாங்க. நான் அந்த காசை கொடுக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் கொடுக்கல. 3 லட்ச ரூபா அவங்களுக்கு நான் தர வேண்டியது இருந்துச்சு, கொடுக்கல. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் பாவம் அவங்க என்னை ரொம்ப டைட்லாம் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம். அதுக்கப்புறம் நான் வேலையில் இருக்கும்போது ஒரு பாய், அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பிங், ரொம்ப அண்ணன் அதான் கூட பிறக்காத அண்ணன்னுவாங்களே, அது இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்கன்றது நாட்டில் இவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பையன் படிப்புக்கு கொரோனா டைமில் 1 மாதம் சாப்பாட்டுக்கு அந்த அண்ணன் தான் வீட்டுக்கு எனக்கு எல்லா சாமானும் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார ஆட்டோ ஓட்ட முடியல. அப்புறம் 1 மாதம் அரிசி மூட்டை, 1 மாதம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தாரு. அது அவர் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணார். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோடைய தம்பி, அவங்க வந்து கொஞ்சம் நான் ஒரு இக்கட்டில் மாட்டியிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க உழைக்கிற உழைப்பை வந்து எனக்கு அடமானம் வச்சு கொடுத்தாங்க. அதை நான் வந்து இன்ன வரைக்கும் கொடுக்கல. பாவம் அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்க. என்னால் கொடுக்க முடியல இன்ன வரைக்கும். எனக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது. அது வந்து லேட் பேமெண்ட், லேட்டாக இன்றைக்கி நாளைக்கு அப்படி தள்ளிட்டு போகுது. அந்த பணம் கூட நாங்களாக சேரல. எங்கள் வீட்டுக்கார் வேலை செஞ்சப்போ சீனு ஒருத்தர், அவர் ரொம்ப நல்லவர். அவர் எங்களுக்கே தெரியாமல் அதில் சேர்த்து விட்ருக்குறாரு. அதுதான் இப்போ வர 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அது ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜின்னான்னு ஒருத்தர், அவரும் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது வெளி மனுஷங்க வந்து நல்ல ஒரு உள்ளங்களோடு இருக்கிறாங்க. ஏன் இப்படி உறவுகள் ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. உறவுகள் கை கொடுத்தா தான் நம்மளால் ஓரளவுக்கு அதை எந்திரிக்க முடியும். உறவுகள் தள்ளி விட்டால் எப்படி எந்திரிக்க முடியும்? சாவை நோக்கி தான் போகணும். அந்த நிலைமை தான் இப்போ என் நிலைமை இருந்துச்சு. ஒரு அளவுக்கு எனக்கு உறவுகள் கை கொடுத்தாங்க. ஒரு சில மனிதர்கிட்ட நான் கடன் வாங்கினா அவங்களாம் ரொம்ப அநாகரிகமாக பேச ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சப்போஸ் அந்த பணம் வந்தோன்னே அவங்களெல்லாம் கடன்லாம் ஒழிச்சிட்டு நான் ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ், மல்லிக்கடை அப்படி போட்டு உட்காந்துக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இன்ன வரைக்கும் இதான் என் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கள் சின்னண்ணன் அதுவும் அப்படி தான் கொஞ்சம் ஊடால ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ அதோடைய நிலைமை என்னன்னு நான் யாருக்கிட்டேயும் வச்சுக்கிறதில்ல. இப்போதைக்கு என்னுடைய சொந்தம்னு சொல்கிறது எங்கள் அம்மா, என் தம்பி, இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். நான் பழகிற சரி பையனா, ஜோதின்றவங்க, ஜின்னா அண்ணா, சீனினா, இவங்க தான். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோடைய தம்பி, அவங்கள்ட்ட இப்போ என்னால் கொஞ்ச நாள் பேச முடியல. என்னுடைய சூழ்நிலையினால் அவர் பொருளை வாங்கி வச்சுருக்கிறேன். அவர் ஒய்ஃபை தான் தரமாட்டேட்டாங்க, ஆனால் அவர் கொடுத்தாரு. அதை மறக்கக்கூடாது. நன்றி நினைக்கணும். நன்றி இல்லாத மனிதனே இல்லை. அதை மாதிரி தான் சொல்ல வரேன். பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தக்கூடாதுன்றதுக்காக இதை சொன்னேன். ஏன்னா மாமியார் இன்னும் சொல்லுவாங்க தெரியுங்களா, மாமியார் அம்மாவாக முடியாது, அம்மா மாமியார் ஆக முடியாதுன்ட்டு. அதுமாதிரி பொண்ணு மருமகள் ஆக முடியாது, மருமக பொண்ணு ஆக முடியாது. ஆனால் எல்லாருமே பொம்பளைங்க தான். பொம்பளையே இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறையா என்னென்ன என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை டெய்லி அப்டேட் பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் இதான். எவ்வளோ ஏமாற முடியுமோ ஏமாந்துட்டேன், எவ்வளோ நஷ்டம் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். எந்திரிக்க முடியுமான்னு என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. எந்திரிக்கணும், ஆனால் எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு மன தைரியம் இருக்குது. பார்ப்போம். கடவுள் கையில் தான் இருக்குது. நான் கடவுளை நம்புகிறேன். ஓகே, பாய்.